ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதன் 12 லக்னங்கள்ல லக்னத்திலேயே புதன் இருந்தா என்ன பலம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். லக்னத்திலேயே புதன் இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிற ஒரு வலு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா அடைவாரு. 12 லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்திலேயே புதன் இருக்கிறது திக்பலம் அப்படிங்கிற வலுவை வந்து அவர் அடைவாரு. அடுத்து கணிதம், அக்கௌண்ட்ஸ், சாப்ட்வேர், கம்ப்யூட்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆப் டெவலப்பர், விஞ்ஞானம், வானவியல், ராக்கெட் சயின்ஸ், சயின்டிஸ்ட், புதிதாக பொருட்களை உருவாக்குபவர், கதை, கட்டுரை, கவிதை, எழுத்து, பேசி பிழைக்கும் தொழில், கமிஷன் வியாபாரம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நகைச்சுவை, இயக்குனர், அதிபுத்திசாலித்தனம், ஜோதிடம், சமயோஜித புத்தி, பல்துறை அறிவு, நுனிப்புள் மேயறது வந்து புதனோட இதுதாங்க. நுனிப்புள் மேயறது தாய்மாமன் புதனின் காரகத்துவத்தில் வரும். புதன் வந்து சுபத்துவமாக இருக்கும்போது குருவோடையும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வந்து வங்கி பணிகள் வரும். அடுத்து செவ்வாய் அவங்க கூட இணையும் போது டெர்மட்டாலஜி, சைக்காலஜி, தோல் மருத்துவம் இது போன்ற இதெல்லாம் வந்து புதனோட காரகத்துவங்களில் வரும். அவருடைய 17 வருஷ தசா வருடங்களில் அவர் எந்த இடத்துல இருக்காரு, நன்மையா இருக்காரா தீமையா இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து காரக ஆதிபத்திய நன்மைகள் அல்லது கெடுமைகளை வந்து அவர் செய்ய கடமைப்பட்டிருப்பாரு. இப்போ அவர் வந்து மேச லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் லக்னத்திலே உட்கார்ந்துருந்தா அவர் என்ன மாதிரி பலன்கள் பார்க்கும். அதுக்கு முன்னாடி வந்து புதன் அவர் வந்து பங்கம் அடைகிறது வந்து செவ்வாய் அவருக்கு பிடிக்காத கிரகம். அவர் கூட சேரும்போது அவர் வந்து பாவத்துவம் அடைவார். அடுத்து சனி என்ன இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் இயற்கை அசுபங்கிற முறையில் புதன் வந்து பாதிக்கப்பட தான் செய்வார். ராகு கூட ஒரு டிஸ்டர்ப் ஆவார். கேது கூட வந்து பெரிய டிஸ்டர்ப் வந்து புதன் சந்திக்க மாட்டார். குரு கூடயோ சுக்கிரன் கூடயோ வளர்பிறை சந்திரன் கூட இணையும் போது நல்ல பலன்களையும், அதே அமாவாசை சந்திரன், தேய்பிறை சந்திரன், அமாவாசை சந்திரன் கூட இருக்கும்போது பாவத்துவத்தையும் அடைவார். சூரியன் கூட இருக்கும்போது நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து பெரிய கெடுதல்கள் வந்து அவர் செய்யறதில்லை. அப்பவும் வந்து புதன் வந்து ஒரு நல்ல மனநிலைமையில தான் இருப்பார். இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேச லக்னத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். மேச லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் எரிச்சல் மனநிலைமையில தான் மேச வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு. என்ன இருந்தாலும் அவருடைய 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருடைய 17 வருட தசா காலங்களில் 6ஆம் இடத்து பலன்கள் வந்து குறைவாகும், 3ஆம் இடத்து பலன்கள் வந்து மிகுதியாகவும் இருக்கும். அவர் இயல்பான நிலைமையில இருக்கும்போது மேச லக்னக்காரங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் அவர் கிடையாது. அதே நேரத்தில் பாவத்துவமாக இருக்கும்போது கெடு பலன்களையும், சுபத்துவமாக இருக்கும்போது 3ஆம் இடத்து 6ஆம் இடத்து நற்பலன்களை லக்ன ரீதியாக அவர் வந்து செய்வார். அதாவது லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதுனால லக்ன வழி கொண்டு வந்து அதை வந்து அவர் செய்வார். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் புதன் வந்து வருவார். அவர் லக்னத்தில் நட்பு அப்படிங்கிற வலிமையிலையும் திக்பலம்ங்கிற வலிமையிலையும் இருப்பார். பொதுவாக வந்து நண்பர்கிற முறையில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு அவர் இயல்பாக இருந்தால் கூட கெடுக்கிறதில்ல. அவர் பாவத்துவமாக இருக்கும்போது சில நெகட்டிவான பலன்களை 2ஆம் இடத்து வழியாகவும் 5ஆம் இடத்து வழியாகவும் அவர் வந்து கொடுப்பாரு. அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது ரிஷப லக்னக்காரங்களுக்கு பல நல்ல பலன்களை வந்து அவர் செய்ய தான் செய்வார். தனாதிபதியாக இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு அவர் 12ல் மறைவார். 5ஆம் இடத்து பலன்களை வந்து அவரோட தசா காலங்களில் மிகுதியாக செய்வார். மிதுன லக்னத்துக்கு அவர் லக்னத்திலேயே ஆட்சி திக்பலம் அப்படிங்கிற வலுவில் இருப்பார். அவர் தான் 4ஆம் அதிபதியாகவும் வருவார். 4ஆம் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால 2 வீட்டு பலன்களையும் சராசரி அளவில் அவர் செய்வார். இருந்தாலும் லக்னத்திலேயே இருக்கிறதுனால லக்ன பலன்கள் வந்து அவருடைய 17 வருஷ திசையில் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். அவர் இயல்பான நிலைமையில இருந்தாலும் மிதுன லக்னக்காரருக்கு அவர் நல்ல பலன்களை தான் செய்வார். அதே நேரத்தில் அவர் பாவத்துவமாக மட்டும் இருக்கக்கூடாது. பாவத்துவமாக இருக்கும்போது சனி கூட மட்டும் இணைஞ்சிருக்கும் போது கூட பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். சனி, ராகு, அமாவாசை சந்திரன் இந்த மாதிரி முக்கூட்டு தாக்குதலில் அவர் மாட்டும் போது மட்டுமே கெடுபலன்கள் இருக்கும். செவ்வாயோடு அவர் இணைஞ்சிருக்கும் போது வந்து பல நல்ல பலன்களை அவரால் வழங்க முடியாத நிலைமையில தான் இருப்பார். மற்றபடி இயல்பாக இருக்கும்போது சுபத்துவமாக இருக்கும்போது மிதுன லக்னக்காரருக்கு அவர் லக்ன ரீதியாக பல நல்ல பலன்களை வந்து புதன் கொடுக்க தான் செய்வாருங்க. கடக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகை பெற்று இருப்பாரு. அவருக்கு வந்து கடக வீடு பிடிக்காது, கடகாதிபதியும் அவருக்கு பிடிக்காது. அதனால இயல்பா இருந்தா கூட கடக லக்னக்காரங்களுக்கு அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து லக்னத்துல திக்பலமா இருக்கிறதுல அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிற அமைப்பு வந்து அது காரக நன்மை இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த கெடுதலும் இருக்காரு. ஆதிபத்திய கெடுதல்கள் வந்து கண்டிப்பா வந்து எல்லா லக்னங்களுக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவருக்கு வந்து காரக நன்மை வந்து லக்னத்துல திக்பலமா இருக்கிறதுனால எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் அவர் கொடுக்க தான் செய்வாரு. ஆனா ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற கெடுதல் நன்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை மிஸ் பண்ணி செய்வாரு. கடக லக்னத்துக்கு ஆதிபத்திய நன்மைகளை வந்து அவர் வந்து கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்துல பாவத்துவமா இருக்கும்போது பயங்கரமான கெடு பலன்களையும், அவர் சுபத்துவமாக இருக்கும்போது 12ஆம் இடத்து 3ஆம் இடத்து நற்பலன்களை லக்ன வழியாக செய்யறதுக்கு வந்து அவர் கடமைப்பட்டவர். சிம்ம லக்னக்காரங்களுக்கு அவர் 2ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வந்து அதிநட்பு அப்படிங்கிற நிலைமையில இருப்பார். சிம்ம வீட்டில் செவ்வாய், புதன், குரு இவங்களுக்குலாம் அதிநட்பு உண்டு. புதன் வந்து இயல்பாக இருந்தால் கூட சிம்ம லக்னக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலைமையில தான் பலன்கள் செய்வார். அவருடைய 2ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சி 11ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறதுனால அவருடைய தசா காலங்களில் 11ஆம் இடத்து பலன்கள் வந்து அதிக அளவில் நடைபெறும். பாவத்துவமாக இருக்கும் போது மட்டும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அவர் கெடுதல் செய்வார். மற்றபடி அவர் இயல்பாக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிக அளவு நற்பலன்களை செய்யறதுக்கே அவர் வந்து கடமைப்பட்டவர்.
கன்னி லக்னத்துக்கு அவர் திக்பலம், ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் அப்படிங்கிற வலிமையில இருப்பாரு. அவர் 10ஆம் அதிபதியும் அவர் தான். 10ஆம் அதிபதியா இருந்தாலும் 10ஆம் வீட்டுக்கும் அவர் வந்து கேந்திரத்துல தான் உட்கார்ந்துருப்பார். இருந்தாலும் லக்னத்திலேயே தொடர்பு கொண்டிருக்கிறதுனால அவர் இயல்பா இருந்தாலும் சுபத்துவமா இருந்தாலும் கன்னி லக்னக்காரர்களுக்கு 17 வருஷத்தை செய்யல அவருடைய லக்ன பலன்களை மிகுதியா செய்ய கடமைப்பட்டவர். அவர் பாவத்துவமாக இருந்தா கூட லக்னாதிபதிங்கிற முறையில முடிஞ்ச அளவுக்கு கெடு பலன்களை குறைச்சு கொடுக்க தான் பார்ப்பாரு. பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்ய மாட்டாரு. இந்த உச்சம் அப்படிங்கிற வலிமை வந்து கன்னி லக்னக்காரர்களை வந்து காப்பாற்றும். எவ்வளவு பாவத்துவமாக இருந்தா கூட ஒரே நேரத்தில் சனி, அமாவாசை, சந்திரன், ராகு இந்த மாதிரி மிகப்பெரிய பாதகங்களை அவர் அடைஞ்சா மட்டும்தான் கெடுபலங்களை செய்வார் ஒழிய மற்றபடி வந்து அவருடைய புத்திசாலித்தனத்து மூலியமாகவும் சாஃப்ட்வேர் துறையில் சாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கணிதம், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கிறது, அதில் பிழைக்க வைக்கிறது, 10ஆம் இடமாகவும் வர்றதுனால அது ரீதியான தொழில்களை அமைச்சு கொடுத்து ஜாதகரை வந்து நல்லபடியாகவே இந்த புதன் திசை வந்து அவங்களுக்கு கடந்துருங்க. துலாம் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வந்து 12ஆம் வீட்டுக்கு அவர் மறையாம இருப்பார். அவருடைய 9வது வீட்டுக்கு கோணத்துல வேற நட்பு நிலைமையில இருக்கிறதுனால 9ஆம் இடத்து பலன்கள் வந்து அதிகம் நடக்கும். துலாம் லக்னக்காரர்களுக்கு புதன் இயல்பா இருந்தாலும் சுபத்துவமா இருந்தாலும் பல நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதே நேரத்தில் அவர் பாவத்துவமா இருக்கும் போது மட்டும் முடிந்த அளவுக்கு வந்து கெடு பலன்களை குறைச்சு வழங்க தான் அவர் வந்து பார்ப்பாரு. என்ன இருந்தாலும் லக்ன நண்பர் அப்படிங்கிற முறையில வந்து கெடு பலன்களை குறைச்சு கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாரு. மிகுந்த பாவத்துவமா இருக்கும் போது மட்டுமே துலாம் லக்னக்காரர்கள் வந்து புதனால வந்து கெடுக்க முடியும் அவருடைய தசையில. செவ்வாயோட லக்னங்களான மேசம், விருச்சிகம் ரெண்டுக்குமே புதன் வந்து நல்லது சேர்றவர் கிடையாது. அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அவர் அட்டமாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருவார். அட்டமஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால அவருடைய தசையில் அவர் அட்டமஸ்தானத்தோட வேலையை கம்மியாகவும் 11ஆம் இடத்து வேலையை அதிகமாகவும் செய்ய கடமைப்பட்டவர். லக்னத்தில் திக்பலமாக வேற இருப்பார். இவர் இயல்பாக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் சில காரக கெடுதல்களை வந்து அவர் செய்ய தான் செய்வார். ஆதிபத்திய கெடுதல்களை அதிகமாகவே செய்வார். என்ன இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் பெரிய அளவு ஒரு நல்ல மனநிலைமையோட இவங்க இந்த லக்னக்காரங்கள் செவ்வாயோட லக்னக்காரர்கள் அவர் செய்ய மாட்டார். மாற்றாந்தாய் மனநிலைமையோட தான் அவர் இருப்பார். தனுசு லக்னக்காரர்களுக்கு அவர் வந்து 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாகி லக்னத்தில் திக்பலமாக இருப்பார். என்ன இருந்தாலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படி அவர் இருந்தால் கூட அவர் மிகுந்த பாவத்துவமாக இருக்கும் போதும் பாதகஸ்தானத்தில் அதிக அளவு சுபத்துவமாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி பலன்கள்லாம் வரும். அதுக்கு வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதனால நம்ம பாதகாதிபதி, மாரகாதிபதி அந்த கான்செப்டுக்கு போக வேண்டாம். புதன் சுபத்துவமா இருக்கும்போது தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாவே கொடுப்பாரு. நல்ல மனைவி, புத்திசாலியான மனைவி அமைச்சு கொடுப்பாரு, நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாவத்துவமா இருக்கும்போது தொழில் ரீதியா பிரச்சனை, திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை, திருமணமே பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை வந்து அவர் உருவாக்குவார். மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து சமம் அப்படிங்கிற வலிமையில இருந்தா கூட அவர் வந்து நட்பு தான். சனி வீடு வந்து அவருக்கு நட்பு வீடு தான். அந்த இடத்துல தான் அவர் அமர்ந்திருப்பாரு, திக்பலமா இருப்பாரு. அவருடைய 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு லக்னத்துல இருக்கிறதுனால அவருடைய 6ஆம் இடத்து பலன்களை கம்மியாகும். 11ஆம் இடத்து பலன்களை 9ஆம் இடத்து பலன்களை வந்து மிகுதியாகவும் கொடுக்கறதுக்கு வந்து அவர் கடமைப்பட்டிருக்காரு. சனியோட லக்னங்களுக்கு வந்து அவர் மிகுந்த கெடுதல் செய்யறது கிடையாது. 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால பாவத்துவமா 6ஆம் இடத்தோட அவர் கனெக்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் பெரிய கெடுதல்களை செய்வாரு. இப்ப 6க்கு 8ல மறைஞ்சிருக்கிறதுனால லக்னத்துல திக்பலமா புதன் இருக்கிறது வந்து மகர லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சனியோட 2 வீட்டுக்குமே அவர் வந்து ஒரு வீடு வந்து அதிர்ஷ்டஸ்தானமாகவும் பாக்கியஸ்தானமாகவும், இன்னொரு வீடு 6, 8 இப்படி வரும். அதே மாதிரி தான் கும்ப லக்னக்காரங்களுக்கும் வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வருவார். 8க்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்து பலன்களை கம்மியாகவும் அவருடைய 5ஆம் இடத்து பலன்களை மீதியாகவும் கொடுக்கறதுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணுவார். அவர் சுபத்துவமாவோ இயல்பாவோ இருக்கும்போது இந்த பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். அவர் வந்து என்ன இருந்தாலும் 8க்கு மறைஞ்சி 6ல் உட்காந்துருக்கிறதுனால 8ஆம் இடத்துல கெடுதல்களாக இருந்தால் கூட அது வந்து கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் புதன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. மீன லக்னத்துக்கு அவர் 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகி லக்னத்துல திக்பலமா இருந்தாலும் அவர் நீச்சம் அப்படிங்கிற வலிமையில இருப்பாரு. நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கணும். திக்பலமா இருக்கிறது ஒரு வலுவா இருந்தா கூட நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தா இன்னும் சிறப்பான பலன்களை செய்வாரு. கூடவே சுக்கிரன் உச்சத்துல இருக்கலாம், வீடு கொடுத்த குரு வந்து ஆட்சியா இருக்கலாம், தனுசு வீட்டுல கூட அவர் ஆட்சியா இருக்கலாம், இல்ல கடகத்துல உச்சமா இருக்கலாம், இல்ல ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனோட கேந்திரத்திலேயோ அவருடைய பார்வையிலையோ இந்த மாதிரி அமைப்புகள் வந்து அவர் இருக்கும் போது முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிடும். 7ஆம் இடத்து 4ஆம் இடத்து நற்பலன்களை அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல அதிகமாக செய்வார். 7ஆம் வீட்டோடய அவர் வந்து தொடர்புல இருக்கிறதுனால அந்த வீட்டு பலன்களை வந்து மீதியா செய்ய கடமைப்பட்டவர். அதே நேரத்தில் பாவத்துவமா இருக்கும் போது 7ஆம் இடத்து 4ஆம் இடத்து ரீதியான கெடுதல்களை வந்து அவர் செய்வார். 7ஆம் இடத்து 4ஆம் இடத்து ரீதியா கெடுதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்விக்கு காரகனான புதனியும் பார்க்கணும், 4ஆம் இடத்துல தாய்க்குன்னா சந்திரனை பார்க்கணும், அதே மாதிரி வீடு வாகனம் இந்த மாதிரி காரக
ஜாதக கெடுதல்கள் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்க நம்ம சுக்கிரன் எந்த மாதிரி இருக்காரு இதையும் பார்த்து தான் நம்ம வந்து பலன் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி 12 லக்னக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் வந்து பார்க்கும்போது லக்னாதிபதி எந்த மாதிரி இருக்காரு, ஏன்னா ஒரு லக்னத்தோட ஒரு ஜாதகத்தோட உயிரே லக்னமும் லக்னாதிபதி தானே, அவங்க எப்படி இருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து ஜாதகருக்கு இந்த நன்மைகளோட பெர்சன்டேஜ் கூடுமா குறையுமா, ஒரு கெடுதல் நடக்க போறது இருந்ததுன்னா அதை தாங்கக்கூடிய திறமை வந்து ஜாதகருக்கு இருக்குதா, இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்து தாங்க முடிவு பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம 12 லக்னக்காரர்களுக்கும் புதன் லக்னத்திலே இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து குரு வந்து அடுத்து வர்ற வீடியோல வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எளிமையா சொல்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.